ஹாய் லவ்லி காய்ஸ், எங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பாட்டோட ஆக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கெல்லாம் பெல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி ஜஸ்ட் டிவரி ஸ்டோரிடா ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்கெல்லாம் பெல்லா நான் பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு பர்சன்ட் எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப நல்லா தெரியும். உன் மேலே சின்னதாக டவுட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கோப்ரா, அதுக்கே உன் மேலே டவுட் வந்தாலே போய்டும் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே மொத்தமாக அலர்ட் ஆகிடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒர்க்கை சீக்கிரம் முடித்து அந்த டேயை சீக்கிரம் கில் பண்ணு. அந்த டே இல்லாமல் என்னை இந்த மாதிரி பனிஷ் பண்ண அந்த ஜங்குக் பெயினில் துடிக்கணும், டெத் ஆகிற அளவுக்கு துடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கலை அப்புறம் பார்த்துக்கோ நான் வர ஒன்றா பனிஷ் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி காலை கட் பண்ணணுமா அந்த ஹிட் இந்த மாதிரி கட் பண்ணால் எனக்கே ஆர்டர் போட்டுட்ருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி காண்டிலே அந்த மொபைலை அப்படியே வச்சுட்டு ஜங்குக்கிட்ட எப்படியாவது க்ளோஸாக போக ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோமே, ஆனால் ஜங்குக்கு இன்றைக்கி கம்பெனிக்கே வரலையேங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் கரெக்டாக நம்மகிட்டே ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா பேபிஸ் 4 மெம்பர்ஸுமே ஹாலில் உட்காந்துருந்து மிம்மாம் கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ப்ளே பண்ணி விட்டுருந்தேன். டே உள்ள என்ட்ரான அடுத்த செகண்டு குக்கி வேகமாக வந்து டே டைட்டாக ஹக் பண்ணால் கோப்ராவுமே வேகமாக வந்து டேயோட லெக்கை அப்படியே ஒரு மாதிரி ரோலிங்கில் சுற்றின படி டே கிட்ட இவ்வளோ ஹவர்ஸ் மிஸ் பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டை கோப்ரா இந்த மாதிரி லவ்வை கட்டுனா டேய் என்னடா என்ன எனக்கு போட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ராவை அடிக்கிற மாதிரி வந்தா ஏன் குக்கி எப்போ பட்டாலும் நீ கோப்ரா கிட்ட ஃபைட்டுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்ஸில் குக்கி தூக்குனா இன்னொரு ஹேண்ட்ஸில் கோப்ராவை தூக்கி வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி கோப்ராவும் குக்கியும் தூக்குன பொசிஷன்லேயே இருக்கிற அந்த டேயம் கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு வர ஜெனி நோட் பண்ணுறா. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜெனி தான் ஹெட்டு சொல்லியிருப்பாங்களே கோப்ரா மட்டும் உன் மேலே டவுட்டு குட்டியாக பட்டுச்சு நீ சிக்கிட்டேனுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் கோப்ராவே நோட் பண்ணிகிட்டே கரெக்டாக அவளோட ரூமுக்கு போகிறா. இந்த மாதிரி போனால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஹவுஸில் தான் நம்ம டேயை சுற்றி ஜிமினாவை சுற்றி தான் நம்ம 4 பேபிஸ் உட்காந்துருக்காங்க. ஸ்கூல் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். குக்கி தான் எந்த ஒர்க்கையும் பண்ண மாட்டேனுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள்மெண்ட்டில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு எதுக்காக இந்தளவுக்கு கோவமாக இருக்கிறேன், டேடி என்ன சொன்னார், இன்றைக்கி நைட்டு எல்லாருமே மாலுக்கு போகிறோம், மூவி பார்ப்போம் அப்படி இப்படின்னு தானே சொன்னார், எப்போ பட்டாலும் ட்ரீட் பண்ணுறாரு இந்த டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாட்டுட்டுன்னா மற்ற பாய்ஸஸ்மே இங்கே இருப்பாங்க. ஜங்குக்கு மட்டும்தான் இங்கே இல்லை. மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே டே உன் டேடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துருச்சுடா, என்ன ஒர்க்கு வந்துருச்சு, என்னை தாண்டி அவருக்கு பெரிய ஒர்க்கு தான் பெருசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு கிடையாதுங்கிற மாதிரி கோவமாவாரா. அந்த மாதிரி கோவமானா நம்ம குக்கியை டைட்டாக ஹக் பண்ண போய்டு சரி கோவப்படாத, டேட் வரட்டும் டேட்டை பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கியை அப்படியே லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம குக்கிக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. குக்கியுமே பேசின மொமெண்டெல்லாம் கேட்டுட்டு ஸ்கூல் ஒர்க்கெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம ஜங்குக்கு ஹவுஸ்க்கு வரல. வந்து டெரஸில் வந்து நிற்கிறாரு. எல்லாருமே ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. ஜங்குக்கு ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்ருப்பாரா. அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் கரெக்டாக மட்டும் சிங்கிளாக இருக்கிறது தான் நட்டாஷா நோட் பண்ணுறா. நோட் பண்ணிவிட்டு நட்டாஷா கரெக்டாக டேயை மேலே டெரஸ்லேருந்து தள்ளி விட்டாலே போதும் டெத் ஆயிடுவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி கரெக்டாக டெரஸ் ஸ்டெப்பில் ஏறுவாள். அந்த மாதிரி ஏறுனா இந்த மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணுறான். ஹெட்டு சொன்ன ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாளே, நம்மளாம் இந்த ஒர்க்கும் பண்ணாண்டாம்பளுக்கே அவளே கில் பண்ணிடுவாளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெனி அவளோட ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணோம். அந்த ஹவுஸ்க்குள்ளே நம்ம ஜங்குக்கோட கார் என்ட்ராகுது. ஜங்குக்கோட கார் என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணபடி டக்குன்னு திரும்பினோம். டேக்கு முன்னாடி நட்டாஷா வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி எங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் திரும்பின மூமெண்ட்டை பார்த்துட்டு நட்டாஷா ஷாக் ஆனவன் அது உங்களை நீங்கள் இந்த பிளேஸில் என்ன பண்ணுறீங்கிறத பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் டெரஸில் நின்னா உனக்கு என்ன செய்யுது,
நீ இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரியும் நட்டாஷா கிட்ட இந்த மாதிரி பேசினா ஹவுஸ் கிளண்டான ஜங்குக்கு நேராக ரூமுக்கு வருவார். அந்த மாதிரி ரூமுக்கு வேண்டாம் டேயும் நட்டாஷாவும் டெரஸில் நின்று பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கரெக்டாக டெரஸோட டோர் இருக்கும்ல அதுக்கிட்ட நின்றுட்டு 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கோட வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்டே நட்டாஷாவுக்கு அள்ளு விட்டுரும். நட்டாஷா அப்படியே திரும்பி அது பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு ஏதோ ஃபைட்டுக்கெலாம் போயிட்டு வந்துருப்பார் பிள்ளைக்கு. அதுபடி எனிமிஸ் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. ஜங்குக்கும் லைட்டாக அடிபட்டிருக்கு. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபைட் பண்ண சொல்ல பிளட் பட்டுருக்கும். அந்த பொசிஷன்லேயே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நிற்கிறத பார்த்து நட்டாஷா ஷாக் ஆகி அது நான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திணற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நட்டாஷாவை பக்கத்தில் கூப்பிடுவார். கிட்டவா அப்படிங்கிற மாதிரி இப்படி கூப்பிடுவோம். பயத்துலேயே ஜங்குக்கு பக்கத்தில் நின்னா உனக்கு இந்த டயத்தில் இந்த பிளேஸில் ஒர்க்கே கிடையாது. முதல்ல உன்னை ஸ்டெப் ஏறி மேலே வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். டெரஸ் வரைக்கும் வந்திருக்க நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்கு கோவமாக பேசிட்டு ஸ்லாப் பண்ணுற மாதிரி போகிற ஹேண்ட்ஸை நம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. அது ஒன்றும் இல்லை ஜங்குக், நான்டா எனக்கு ரொம்ப ஹெட்டாக்காக இருக்குன்னு சொல்லி காஃபி கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். நீ ஏன் தப்பாக நினச்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நட்டாஷ்டா இருந்து நம்மகிட்டே மூவ் ஆன் ஆக்கணும். எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நட்டாஷா வேகமாக கீழே இறங்கி போனோம். அப்படின்னு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா இனிமேல் நோட் பண்ணால் இவ்வளோ நேரம் நீ எங்கே போன, இது என்ன உன் ட்ரெஸ்ஸு உன்னோட ஃபேஸு ஹேண்ட்ஸ் எல்லாம் பிளட்டோட வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஜொங்குக்கு பிடிச்சிட்டுனா என்ன பேபி அண்டை காலை திட்டுனேன்னு சொல்லிவிட்டு என்ன பனிஷ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணால் என்ன மாதிரி பேசுகிற ஜொங்குக், போ முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. நீ இப்படி தான் சிங்கிளாக ஃபைட்டுக்கு போவியா, ஹயாங்ஸை கூட கூட்டிகிட்டு போக தெரியாதா, எல்லாரையும் ஹவுஸ்கார சொல்லிட்டு நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே திட்டிக்கிட்டே ஒரு வர அந்த மாதிரி திட்டிக்கிட்டே வந்தா எங்கே பாரு ஹயாங் இந்த மாதிரி கட்டிக்கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷப் 2 பேரும் சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் இல்லை நீயே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனேன். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான். நானே ஒர்க்கு முடிஞ்சு வந்துருக்கேனே, ஜங்குக்கு சேஃபாக வந்துட்டியான்னு கொஞ்சம் லவ்வாக பேசுகிறத விட்டுட்டு ஏன்டா ஒட்டையில் ஒர்க்குக்கு போனேன்னு திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகி ஃப்ரெஷ்ஷப் ஆக போவாரா. இந்த மாதிரி போனோம். நம்மகிட்டே அப்படியே பெட்டில் உட்காந்துப்படி ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேரெல்லாம் ரப் பண்ணப்படிட்டே பக்கத்தில் உட்காந்தோம். டேயோட ஜங்கு கூட சீக்ஸ் கிட்ட லைட்டாக அடிபட்டிருக்கும். ஃபைட் பண்ணதில் அடிப்பட்ட பிளேஸில் அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து நம்மகிட்டே அப்ளை பண்ணுவாரா. அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு ரொம்ப வலிச்சிச்சா, எத்தனை பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணேன். அந்த பிளேஸில் அடிபட்டிருக்க பிளேஸில் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணப்படியே பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயோட தயசில் அப்படியே நம்ம ஜங்குக் படுக்கிறாரு. ஸ்லீப் பண்ணப்படி இந்த மாதிரி பட்டோம். என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டயா எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆகுது. நீ அதர் கண்ட்ரியில் இருக்க சொல்ல உங்ககிட்ட யாராவது ப்ராப்ளம் பண்ணாங்களா, ஃபைட் பண்ணாங்களா, உன்னை யாராவது அட்டாக் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி டேக்கு யாராவது எனிமி அங்கே இருந்தாங்களாங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் டவுட்டில் கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம். அங்கெல்லாம் என்கிட்ட யாருமே ஃபைட் பண்ண வரலையே, அப்படியே என்கிட்ட யாராவது ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி பேசினா கோப்ரா அவங்கக்கிட்ட உடனே ஃபைட்டுக்கு போயிடும். கோப்ராவை பார்த்துட்டானே யாருமே என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, ஃபைட் பண்ணவே வர மாட்டாங்க. என்கிட்ட யார் ஃபைட் பண்ண வர போகிறா, நான் யார்கிட்டையுமே ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஜங்கு கூட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி, அதாவது டவலை வச்சு அந்த ஹேர் அப்படியே தொடச்சி விட்றாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுட்டு இருந்தான். அப்போ உனக்கு அந்த கண்ட்ரியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதா, என்னவா இருக்கும், அந்த பர்சன் யாருங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன், யார் என்னோட எனிமி, உன்னை யார் என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறது, யாராக இருக்கும் இந்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ண பொசிஷன்லேயே டேயோட டைஸ்லேயே நம்ம ஜங்குக் ஸ்லீப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். இந்த ஜங்குக்கு இப்படி ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஜங்குக்கோட செஸ்ஸில் ஃபேஸ் வச்சபடி நம்ம ஸ்லீப் பண்ணுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம அப்படியே செம்ம ஹாப்பி. ஐயோ இன்னைக்கு என்னோடய பேர்த்டே,
ஐயோ! இன்னைக்கு ஹயாங்ஸ் எல்லாருமே எனக்கு கிஃப்ட் குடுப்பாங்க. ஜங்குக் கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருப்பான். மார்னிங்கே என்னோட மிம் மாம் வந்து எனக்கு விஷ் பண்ணுவாங்க. ஐயோ! இன்னைக்கு என் பர்த்டே ஆச்சே! 6 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ஃபேமிலியோட பர்த்டே என்ஜாய் பண்ண போறேன். யார் எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ண போறா? ஜங்குக்கா, மிம்மாமா, ஜிமினாவா, ஹயாங்ஸா, குக்கியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாரி ஓவர் எக்ஸைட் ஆகி ஒருவேளை கோப்ராவா இருக்குமோ? எல்லா இயர்ஸுமே கோப்ரா தான முதல்ல நமக்கு விஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மார்னிங்கே கோப்ராவை நோட் பண்ணா கோப்ரா ஹவுஸ்லேயே இல்ல. இந்த கோப்ரா ஹவுஸ் ஹவுஸுக்கு எப்போ வந்தோம் அப்போதுலேருந்து இந்த கார்டன் சைட்லேயே தான் இருக்கிறான். அங்கே இருக்கிற ஃப்ராகு அது இதுன்னு துரத்திக்கிட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோப்ரா அப்போ நமக்கு இன்றைக்கி விஷ் பண்ணல, வேறு யாராக இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இன்னைக்கு டேக்கு பர்த்டேங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு விஷ் யாருடா பண்ணுவா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே நேராக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். ஜங்குக்கு வந்து டேங் எழுந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆ எழுந்துக்கிட்டேன் ஜங்குக், ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாரி ஸ்மைல் பண்ணபடியே கேட்பாரா. அது எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, பேபிஸ் அவ்வளோ பெரியமே நீயே ஸ்கூலில் கொண்டு விட்டுடுறியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது நான் போயிட்டு வரேன் டைமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு போவாரா. இந்த மாதிரி போனால் நம்ம டேடா என்ன ஒரு வேளை 6 இயர்ஸ் ஜங்கு கூட ஃபைட் பண்ணிட்டு போன மூமெண்ட்டில் என் பேட்டைய மறந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு ஸ்டெப்பில் கீழே இறங்கி வந்தா ஜிமினாண்டா டேட்டையாங் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ஜிமினா கிட்ட வராரு. ஜிமினாவாது பேட்டை விஷ் பண்ணுவாருங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்தான். டைம் ஆயிடுச்சுடா அப்போ மாமா உனக்காக ஃபுட் எடுத்து வச்சுருக்காங்க, சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. என்ன சொல்லணும்? என்கிட்ட ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஒன்றும் இல்லைனுங்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு போய் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்லான்னு போனோம். மிம்மாம்டா வாட்டையாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக்கான ஃபுட்டை அப்படியே எட்டு வருவாங்களா இந்த மாதிரி எட்டு வந்தா அது மிம்மாம்டா நமக்கு அப்போ ஃபஸ்ட்டில் சொல்லுவாங்க போலுக்கு விஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிம்மாம்மா நோட் பண்ணபடியே ஃபுட்டை சாப்பிடுவார். மிம்மாமே டேக்கு ஃபுட்டை சோப் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா என்ன மாம் நம்மக்கிட்ட எதையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். டேயாங் சொல்லுங்க மாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆவாரா. இந்த மாதிரி எக்ஸைட் ஆனால் ஃபுட்டு போட்டுமாடா, இது எடுத்து வைக்கட்டுமா, இல்லை இது வேணுமா, இல்லை அது வேணுமானுங்கிற மாதிரி கேட்டால் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு போட்டுங்கிற மாதிரி அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு நேராக பேபிஸ் 4 மெம்பர்ஸையும் ஜிமினாவும் நம்ம டெய்னா இப்போ ஒரே காரில் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதனால பேபிஸை 4 மெம்பர்ஸையுமே நேராக ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வீமின் 2 பேருமே நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம டேடா என்னடா மார்னிங்லேருந்து யாருமே எனக்கு விஷ் பண்ணவே இல்லையே, ஒரு வேளை என்னோடய பர்த்டே எல்லாருமே மறந்துட்டாங்களோ, இப்போ என்ன பண்ண, இதை கோபுரா இப்படியே மறந்துச்சு. எல்லாரும் சரி ஓகே 6 இயர் நான் பிரிஞ்சிருந்தேன் நல்லா மறந்துட்டாங்க, கோபுரமா மறந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கட்டே ஜிமினா நோட் பண்ணிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இனி என்ன ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சலிப்பாகவே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா ஏன்டா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, அது மட்டும் இல்லைடா எனக்கு இன்னொரு பிளேஸில் ஒரு குட்டி ஒர்க் இருக்குது, அதனால நீ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணு, ஈவினிங் நீ நம்ம வந்த காரை எடுத்துகிட்டு ஹவுஸ்க்கு வந்துடு. நீ எங்கே போகிற, அது எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்குடா, மாஃபியா ஒர்க்குடா, அது ஜங்குக்குடா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு எல்லாருமே கூப்பிட்டுருந்தான், நீடா மாஃபியா ஒர்க்குள்ளேயே வரமாட்டேன்ட்டியே ஜங்குக்கிட்டேயே, அதான் எனக்கு ஒரு ஒர்க் வந்துருக்கு, அந்த ஒர்க்கை என் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி போ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அங்கேருந்து அப்படியே நம்ம ஜிமினா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால் இப்போ அதே பர்சன் தான், நியூ பர்சன்ட். அந்த நியூ பர்சன்ட் வந்து நம்மகிட்ட இருக்கிற அந்த ரூம் அப்படியே கிராஸ் பண்ணபடியே ரூம்குள்ளே புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி குட்டியாக ஒரு ஸ்மைலோடையே அந்த பிளேஸ்லேருந்து போவாங்களா அந்த மாதிரி போனால் அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிற ஒரு நர்ஸ் நம்ம கிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இங்கே தான் ஒரு பர்சன்ட் உங்களுக்காக தான் இந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க, உங்களை தேடினாங்களா, நீங்கள் இருந்த பிளேஸ் தெரிலன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க டாக்டர்
டாக்டர் அப்படிங்கிற மாதிரி டேட் இந்த மாதிரி gift பாக்ஸை கொடுத்துட்டு அந்த நர்ஸ் அப்படியே வெளியே போனால் அந்த gift பாக்ஸை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி விஷ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு கிஃப்ட்டுமே இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு யார் நமக்கு இப்படி பேட்டை விஷ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸை அப்படியே கீழே வச்சுட்டு நேராக அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அந்த நர்ஸை கூப்பிட்டு இந்த gift பாக்ஸை கொடுத்துட்டு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த பர்சனோட ஃபேஸ்லாம் எனக்கு தெரியல, ஃபேஸ் முழுக்க ஃபுல்லாக கவராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் சொல்கிறது கேட்டு அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை தேடி அப்படியே வெளியே வந்தா தூரத்தில் பைக்கை ஸ்டார்ட் பண்ண பொசிஷனில் தூரத்துலேயே இந்த மாதிரி தேடிட்டு இருக்க மூமெண்ட்டை அந்த பர்சன் நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டான்டா உன்கிட்ட நான் விஷ் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன், ஆனால் பட் நான் உன் பக்கத்தில் வர டைம் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கே 2 பைக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் இப்போ கம்பெனியில் இப்போ கம்பெனி ஒர்க் பார்த்துட்டு இருக்க சொல்ல தான் நம்ம ஜங்குக்கும் மற்ற பாய்ஸஸும் அவசரமாக வெளியே போகிற மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணுறா. கம்பெனிக்குள்ளே என்ட்ராக்கி நோட் பண்ணுறா. இப்போ இந்தனடா கம்பெனிக்குள்ளே அவ்வளோ பேர் வந்த மாதிரி வந்தீங்க, அதே வேகத்தில் வெளியே போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் ஜங்கு கரெக்டாக ஜெனிக்கிட்ட வந்துட்டு அம்மா நீ இவ்வளோ நேரம் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது சுகா பாஸ் தான் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு கொடுத்தாரு, இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவரோட பார்ட்னர்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னார், அடடா சைன் வாங்க போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைலை எடுத்து காட்டுறா. இந்த மாதிரி காட்டுனா ஆமாம் ஜங்குக்கு நான் தான் அவளுக்கு ஒரு ஃபைலை கொடுத்து இதில் சைன் வாங்கிட்டு வர சொன்னேன், ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிட்டியா, ஒர்க்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பேப்பர்ஸ் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் அப்படியே காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டினா சுகா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்க, இன்னும் உன்னோட ஒர்க்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ அதை பொறுத்து உனக்கு பொசிஷன் நாங்கள் அதிகமாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்னோட ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் இப்போ எல்லோரும் எங்கே போகிறீங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால் பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே அப்படியே நம்ம ஜெனியை நோட் பண்ணுவாங்களா, இந்தமாதிரி நோட் பண்ணால் ஜெனி கரெக்டாக ஜங்கு பக்கத்தில் வந்துட்டு நான் கேட்குறத தப்பாக எடுத்துக்காதீங்க ஜங்குக், குட்டியா எனக்கு ஒரு டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னென்னா உங்களோட தான் காரில் வந்தேன், இப்போ இந்த பிளேஸ்லேருந்து எல்லாருமே ஹவுஸ்க்கு ஒர்க்குக்கு வெளியே கிளம்பிட்டிங்கன்னா நான் ஒர்க்கு முடிஞ்சு எப்படி வரணும், டாக்ஸி புக் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பாகவே நம்ம ஜங்குக்கிட்ட கரெக்டாக வந்து நின்று பேசிகிட்டு இருந்தால் மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே ஜெனியை நோட் பண்ணால் ஜங்குக் அப்படியே ஜெனியை நோட் பண்ணிவிட்டு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீ இன்றைக்கி என்னோடய காரில் தான் வந்த, என்னோடய கார் இதே பிளேஸில் தான் இருக்கும், நீ என் கார்லேயே ஹவுஸ்க்கு வந்துடலாம், எனக்கு ஹவுஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்குக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹயாங்ஸ் வாங்க டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹவுஸில் என்னடா அவ்வளோ பெரிய ஒர்க்கு, இப்போ என்னடா ஹவுஸ்லேருந்து அவ்வளோ பேர் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜெனி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா இப்போது அந்த ஹெட்டுக்கிட்ட இருந்து தான் கால் வருது. அந்த கால் அப்படியே ஜெனி பிக் பண்ணிவிட்டு இப்போ இவன் என்ன சொல்ல போகிறாளோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லு ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன அந்த பிளேஸில் என்ன நடந்துகிட்ருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா, உன்னை ஜங்குக்கிட்ட க்ளோஸாக இருக்க தானே சொன்னேன், நீ நீட்டு தானே சொன்னேன், நான் இப்போ தானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஹவுஸில் டேக்கி பேட்டை ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் இதுக்கு தான் மெனக்கிட்ட அவ்வளோ பேருமே ஹவுஸுக்கு கிளம்பி போனீங்களாடா, கேட்டதுக்கு ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாரி பேசிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இப்போ அதனால என்ன சிஸ்டர் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜெனி கோமானா நட்டாஷா நான் கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கா, நீ என்ன நான் கொடுக்குற ஒர்க்கை ஒன்றுமே கரெக்டாக பண்ணல, இனி என்னை சிஸ்டர்லாம் கூப்பிடாதுன்னு சிஸ்டருங்கிற பாண்டிங்கே உன்னால் எனக்கு ரொம்ப ஹேட் ஆகுது, இந்த சிஸ்டருக்காக ஹோல் ஒர்க்கையும் பண்ண சொன்னால் ஆனால் நீ அந்த ஒர்க்கை எதுவுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் பிரேக் தான் பண்ணிகிட்ருக்கேன், இனி நீ எப்போதுமே என்ன சிஸ்டர்னு கூப்பிடக்கூடாது, எதுக்காக இந்த அளவுக்கு என் மேலே நீ இப்போ கோவப்படுற, நீ சொல்கிற ஒர்க்கை தானே நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜெனி என்ற ஹெட்டுக்கிட்ட பேசினா சரி ஓகே நமக்குள்ளே இருக்கிற ஃபைட்டை பரவ பார்த்துக்கலாம், இப்போ அந்த பிளேஸில் டேக்கி பேட்டை ஃபங்க்ஷன் தான் ரெடி ஆகிட்டுருக்கு, அதுவும் டேக்கே தெரியாமல் அது ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அந்த டேக்கி ஹெல் டேயாக இருக்கணும், டே மூலியமாக மாஃபியா ஃபேமிலிக்கு இந்த பேட்டை டேட் இந்த ஹாப்பியான மூமெண்ட் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டே, அந்த டேயோட டெத் டேவாக இருக்கணும், அதுக்கான ஹோல் ஒர்க்கே நான் நட்டாஷாவை பண்ண சொல்லியிருக்கேன், நீயும் நட்டாஷா கூடயே பக்கத்தில் இருந்து ஹோல் ஒர்க்கையும் பண்ணு, நட்டாஷாவிலையும் நான் ரெடி பண்ண பர்சன்டாலையும் டே எதுவும் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹேண்ட்ஸாலேயே டே கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி செலவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணிவிட்டு
எப்போ பார்த்தாலும் நமக்கு ஆர்டர் போடுறதே ஒரு ஒர்க்காக வச்சுருக்கா. இங்கே வந்து இருந்து ஒர்க் பண்ணிப்பார் அப்படின்னா தெரியும். ஒரு டார்க் ரூம்குள்ளே இருந்துட்டு ஆர்டர் போட்டால் என்னால் தான் அப்படி ஆர்டர் போட தெரியும் அப்படிங்கிற மாரி ஜெனி கட்டிட்டு நேராக அப்படியே அவள் ஒர்க்கு கொடுக்குற பிளேஸ்க்கு போயிடுவாள். இந்த மாதிரி போனோம். இப்போ ஹவுஸில் தான் நம்ம டேக் இன்னைக்கு பேட்டையில் டேக்கே சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு தான் பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தெரியாமல் நம்ம டே வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நம்ம டேட்டா ரொம்ப சேடாக ரொம்ப லோன்லியாக யாருமே இன்னைக்கு நமக்கு விஷே பண்ணலையேடா. இந்த ஜங்குக்கும் விஷ் பண்ணலை. இந்த கோப்ராவை என்னன்னு சொல்ல எப்போ பார்த்தாலும் மாமாம்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். அவன் தான் எனக்கு எல்லா இயர்ஸுமே விஷ் பண்ணான். இப்போ அவனும் விஷ் பண்ணலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே வந்து அந்த மாஃபியா ஃபேமிலியோட மெயின் கேட் இருக்குல்ல, மெயின் டோர் ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிற டோர், அந்த அந்த டோரை வந்து புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரானா எல்லா ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் ஜிமினாவோட பேரண்ட்ஸு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே அந்த பிளேஸில் ஒன்றா அரேஞ்ச் ஆகிருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன ஹவுஸ் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே என்ட்ராக சொல்லிக்கே டேக் வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது. இங்கே என்னடா நடக்குது? எதுக்குடா இவ்வளோ ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்காங்க? ஏதோ ஃபங்க்ஷன் போலுக்கு. என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? தேவையில்லாமல் நிறைய திங்க் பண்ணாத. நமக்கெல்லாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது. இங்கே வேறு ஏதோ ஃபங்க்ஷன் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட நேராக வந்து மிம்மம் பக்கத்தில் வந்துருந்தான். அங்கே என்ன பாட்டுகிட்டே இருக்கப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து நம்மகிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மிரர்கிட்ட வந்து நின்று ஹேர் அப்படி சேஞ்ச் பண்ணுவார். அந்த மாதிரி ஹேரை சேஞ்ச் பண்ணால் அந்த மிரரில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன இந்த மிரர் முன்னாடியே தான் நிற்க போறியா? மிரருக்கு முன்னாடியே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் கபோர்ட் கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு குட்டியாக நோட் சொல்லியிருக்கு. இந்த மூமெண்ட் அவளுக்கு ரீட் பண்ணிவிட்டு கபோர்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணால் கபோர்டில் ஏதோ குட்டியாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தால் அந்த பாக்ஸுக்கு மேலே தான் இன்னும் எவ்வளோ நேரம் தான் டேயா இங்கே எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டே இருப்பேன். உனக்காக தான் நாங்கள் அவ்வளோ பேருமே ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரம் ரூமை விட்டு வெளியே வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அட்ர பர்சன்ஸுக்கும் உன்னோட ஹாப்பியான ஸ்மைலான ஃபேஸை கொண்டு வந்து எங்ககிட்ட காட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எழுதியிருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஒரு பாக்ஸை குட்டி பிள்ளை எழுதுறீங்க, நான் யாரடா வெயிட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். டோருக்கு வெளியிட்ட நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நினைப்பாங்களா இந்த மாதிரி நின்னா அவ்வளோ பேருமே பயங்கரமாக சிரிச்சப்படி நின்னா எதுக்காக இப்படி ஹயாங்ஸ் அவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட டவுட்டிலே நோட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி நோட் பண்ணோம். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி புஷ் பண்ணப்படி பெட்ரூமுக்குள்ளே இருந்தே நம்ம ஜொங்குக்கிட்டே தூக்குவாரா இந்த மாதிரி தூக்குனா ஜொங்குக்கு நீ எப்போதுலேருந்துடா ரூமுக்குள்ளே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டால் நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்க எப்போ வண்டியோ அப்போதுலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளேருந்து புஷ் பண்ணபடி கரெக்டாக ரூமுக்கு வெளியே தூக்கிட்டு வருவாரா அந்த மாதிரி வந்துட்டான். கீழே இறக்கி விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே ஜொங்கு கூட சொல்லி கீழே இறங்கிட்டு இங்கே எத்தனை ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற ஜொங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி இட்டுட்டுனா இப்போ நம்ம பாய்ஸஸ் தான் இந்த மாதிரி மேலே ஸ்டெப்பில் ஜங்கு கூட ரூம்கிட்ட இருந்தவங்க தான் திடீர்னு அந்த பிளேஸில் சாங் ப்ளே ஆகுமா அந்த மாதிரி ப்ளே ஆனால் ரொம்ப ஷாக் ஆகி பக்கத்தில் இருக்க ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி திடீர்னு யார்டா இந்த மாதிரிலாம் சத்தத்தை எழுப்புறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஹாலில் நிற்கிற பசன்ஸை பார்த்து கட்டுறாரு. ஏன்டா இந்த மாதிரி கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுனோம். இப்போ அந்த பிளேஸில் நம்ம டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக பாய்ஸஸ் எல்லோரும் சாங் ப்ளே பண்ணபடியே டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணால் அந்த பிளேஸில் இருக்கிற மற்ற பர்சன்ஸ் கொஞ்சம் மெம்பர்ஸுமே டான்ஸ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி டான்ஸ் பண்ணால் அப்போ ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி திரும்பி ஹயாங் சிஸ்டர் நீங்களாம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஜங்குக்கு நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி நம்ம நோட் பண்ணோம். என்ன பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியலையா, டான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் மட்டும் இல்லை, ஹயாங்ஸ் மட்டும் இல்லை, உனக்கு பேக் சைடில் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம பாய்ஸஸோட 4 பேபிஸ் இருக்கும்ல 4 பேபிஸுமே அப்படி சர்க்கிள் சேஃபில் நின்றபடி 4 பேபிஸ்க்கு நடுவில் கோபுரம் இருக்குது. இவங்களுமே அந்த மியூசிக் கேட்டபடி டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. குக்கி, நமு, ஜான், மின் என்னடா பண்ணுறீங்க, கோபுரா நீ என்னடா பண்ணுற, நீ என்னடா அவனோட பாடியை வச்சு அப்படி இப்படி ஆடுற, டான்ஸ் பண்ணுறியோ நீ கோபுரா, இங்கே இருக்கிற எல்லாரோட நீ டான்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கோபுரா வந்து தூக்கு வரா இந்த மாதிரி தூக்குனா
கோபுராவை பட்டு நம்ம குக்கி காண்டாக்கி நான் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஸ்டெப் போட்டுட்ருக்கேன், நீங்கள் என்னம்மா கோபுராவுக்கே ஃபஸ்ட்டு கிரேட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி குக்கி கோவமானா டே டே ஸ்டெப் போடுறா மறந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ஜான் நம்ம குக்கியை லைட்டாக அடிக்கிறாரு இந்த மாதிரி அடித்தான். இப்போ அடிமேட்டாக ஸ்டெப் போடுறாங்க இந்த மாதிரி ஸ்டெப் போட்டுட்டு இருந்தான். கோபுராவை ஹேண்ட்ஸில் வச்சுருக்க நம்மட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கும் மற்ற பாய்ஸஸும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி மேலேருந்து கீழே ஹாலுக்கு கூட்டு வந்துட்டு அங்கே அந்த பிளேஸே செமையாக டான்ஸு பார்ட்டி சாங்குங்கிற மாதிரி செமையாக அத்தனை பர்சன்ஸ் கூட நம்மகிட்ட என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் எதுக்குன்னு தெரியாமலே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். எல்லாருமே ஜாலியாக இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதும் டே கூட ஸ்டெப் போட சொல்கிறாங்களா, டேயுமே ஸ்டெப் போடுறாரு. ஆமாம் எதுக்காக ஸ்டெப்லாம் போட சொல்கிறீங்க, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் பண்ண பொசிஷன்லேயே ஹயாங்ஸ்கிட்ட கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால் உனக்கு இன்னும் ஒரு 10 செகண்டில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னும் ஒரு 10 செகண்ட்லையா ஏதாவது உங்களுக்கு கம்பெனியில் பார்ட்டி அண்ட் டெண்டர் கிடச்சிருச்சா, அதனால தான் நீங்கள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, பார்ட்டி செமையாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட பேசிக்கிட்டே நம்ம பாய்ஸஸ் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து ஜெனி நோட் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஜெனி இப்படி டேயும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே நட்டாஷாவை நோட் பண்ணோம். நட்டாஷா அதில் ஒரு பர்சன்ட் அவள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாள் ஹிட். அந்த பர்சன்ட் டேயை கில் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ட்ரிங்கில், அதாவது ட்ரிங்க் ஜூஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்களா, அந்த இதில் ஒரு மாதிரி பாய்சனை கலந்து கரெக்டாக ரெடி பண்ணி டே கிட்ட கரெக்டாக கொண்டு வரதுக்காக ஹோல் ஒர்க்கையும் பண்ணிட்டு இருந்தான். தூரத்துலேயே இந்த மூமெண்ட்டை மட்டும் ஜெனி நோட் பண்ணிவிட்டு இந்த பாய்சனை டே குடிக்காட்ட நாட்டை கில் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி அவளோட பேக்ஸ்லேருந்து ஒரு நைஃபை அப்படியே எடுக்கிறா. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த நைஃபை நோட் பண்ணபடி இருக்கிறா. அது ரொம்ப குட்டியாக இருக்குது. அந்த நைஃபை அப்படி நோட் பண்ணபடி இருந்தேன். இப்போ அந்த பிளேஸில் அப்படி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்க நம்ம டேஎம் அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி கரெக்டாக ஒரு கேக்கை கிட்ட கொண்டு வந்து விடுவாரா அந்த மாதிரி விட்டோம். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணி பார்த்தா எல்லாருமே அங்கே இருக்கிற மொத்த மெம்பர்ஸ் அவ்வளோ பேருமே ஒன்றா சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சாங்கை ப்ளே பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாங்கை ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் புரியுது தன்னோட பேட்டை தான் இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக செலப்ரேட் பண்ணதுக்கு ஹோல் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. இது நமக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பயங்கரமாக டீரி வருது. ட்ரை பண்ண பொசிஷன்லேயே அப்படியே நம்ம பாய்ஸஸ் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். மிம்மாம் தான் பேட்டை பாய் எப்போட்டுமே க்ரை பண்ணக்கூடாது, கேக்கை கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேக்கை கேண்டில்ஸை ஊடி கட் பண்ண சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னோம். கேக்கையுமே அதேமாரி நம்ம டே கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணோம். இப்போ அப்படியே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேருக்குமே டே ஃபீட் பண்ணி விட்றதும் அவங்க எல்லோரும் நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்றதுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருந்தால் கரெக்டாக அந்த பர்சன்ட் அந்த பாய்சன் கலந்த மில்க் கிளாஸ் அந்த மில்க் ஷேக்கை கொண்டு வந்துட்டுருப்பான். இந்த மாதிரி கொண்டு விட்டுருந்தா கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம டேக்கிட்ட அந்த மில்க் ஷேக்கு கொண்டு வர அந்த செகண்ட் அந்த பர்சனோட நெக்கில் ஒரு நைஃப் வேகமாக பறந்து வந்து சொருகுது. இந்த மாதிரி சொருகிற மூமெண்ட்டை பார்த்து அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி ஷாக்கணும். அந்த பர்சன்ட் அப்படியே கீழே விழுவானா அந்த மாதிரி விழுந்தா டே இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆனான். ஜங்குக்கு தான் நல்லா தெரியும்ல, ஜங்குக்கு தான் எக்கச்சக்கமான பாய்சன்ஸை ரெடி பண்ணுறதுல ஸ்பெஷலிட்டில். அதனால அந்த பர்சன்ட் அட்டாக் ஆகி கீழே விழுந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பர்சன்ட் கொண்டு வந்த அந்த கிளாஸையுமே அப்படியே நோட் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்த்தா அந்த மில்க் ஷேக்கில் முழுக்க பாய்சன் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்லேயே நம்ம பேபிக்கு பாய்சன் கொடுக்க வந்துருக்கானா, பேபிக்கு பாய்சன் கொடுக்க வந்துருக்குது யாருக்கு தெரிஞ்சிச்சு, யார் இவனை கரெக்டாக அட்டாக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது நியூவான பர்சன்ஸ் இருக்காங்களாங்கிற மாதிரி செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாரையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பிளேஸில் யாருமே இல்லை. பாடி கார்ட்ஸ் இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பர்சன்ட் தான் நம்மகிட்டே இப்போ சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்ட பர்சன்ட் இந்த பிளேஸில் ஏதோ ஒரு பர்சன்டாக தான் இருக்கிறான், யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி டே ஜங்குக்கிட்ட பேசினா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லைங்கிற இந்த பர்சன்ட்டை யாரோ கில் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி என்னோடய பேட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு அந்த டெட்டான பர்சன்ட்டை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ண சொல்லிட்டு டே கிட்ட இங்கே பாருடையாங், இது உன்னோட பேட்டை நண்டா சொன்னோம்ல, நம்ம மாஃபியா ஃபேமிலி நமக்கு நிறைய எனிமீஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கொண்டாடுற பிளேஸில் கண்டிப்பாக நிறைய பர்சன்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்குள்ளே ஹாப்பினஸ்ஸே இருக்காது.
இன்னைக்கு உன்னோட பேர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டே கூட கப்பல் டான்ஸ் ஆடுவார். அந்த மாதிரி ஆடுனா அதாவது நம்ம டேயை கொஞ்சம் மூட் சேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே நான் உங்ககிட்ட என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன மாதிரிடா என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் பாய்ஸஸுமே டே நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுமே அவங்கவுங்க பேர் கூட சேர்ந்து கப்பல் டான்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ரிலேட்டிவ் மெம்பர்ஸுமே அந்த சாங்க்கு ஏற்றபடி கப்பல் டான்ஸ் பண்ணோம். டே கொஞ்ச நேரம் இங்கே நடக்கிற மூமெண்ட்டில் அப்செட்டாக இருந்தவரும் எல்லாருமே இந்த மாதிரி கப்பல் டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட செஸ்ஸில் அப்படியே ஃபேஸை வச்சபடி நீ ஏன் என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப குழப்புற, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கான ஆன்சரை தரதுக்கு பதிலாக என்னை நீ கம்ஃபர்ட் தான் பண்ண பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரிட்டே பேசிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க சொல்ல அந்த டான்ஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி உன்னோட பேர்த்டே டேயாங், நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், தேவையில்லாமல் எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆக்காட்ட, நான் உனக்கு கைட்டு அப்படி சாப்பிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக் பேசுனா சரி ஓகே எனக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லை,